அவர் சொல்லுகிறார், உங்கள் வழக்கை ஏன்ட்ட கொண்டு வாங்க. இன்னைக்கு வரைக்கும் மனுஷன்ட்ட அங்க இங்க கொண்டு போய் பணம் செலவழித்து சோர்ந்து போயிட்டீங்களா? இசப்பா, நீங்க தான் பெரிய ஜட்ஜுன்னு சொல்லுங்க. வழக்கை அவர் தீர்ப்பார், நீதி வெளிப்படும். பிரியமான அன்பு உறவுகளே, நல்லவர் இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏசாயா 41:21 உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு பிறர் மீது வழக்கு இருக்கலாம், அல்லது பிறருக்கு உங்கள் மீது வழக்கு இருக்கலாம். எல்லாரோடையும் நம்ம ஒருமித்து ஒற்ற கருத்தோடு போக முடியாது. அதே மாதிரி எல்லாரும் நம்மோடு ஒருமித்த கருத்துள்ளவர்களாக இருக்க முடியாது. இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் தவறானதுதான். ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன என்கிறதை அலசி ஆராய வேண்டும். தேவ சமூகத்தில் அது கொண்டு போகணும். தேவன்கிட்ட போய் சொல்லுங்க, உங்க வழக்கு என்ன, உங்க பிரச்சனை என்ன, உங்க போராட்டம் என்ன, அதை தேவன்கிட்ட சொல்லுங்க. நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர் அவர் அல்லவா? அவர்கிட்ட உங்க பிரச்சனையை நீங்க சொல்லும் போது அவர் தீர்ப்பார். அவர் சொல்லுகிறார், உங்கள் வழக்கை ஏன்ட்ட கொண்டு வாங்க. இன்னைக்கு வரைக்கும் மனுஷன்ட்ட அங்க இங்க கொண்டு போய் பணம் செலவழித்து சோர்ந்து போயிட்டீங்களா? இன்னைக்கு தேவ சமூகத்துல வச்சிருங்க. இசப்பா, நீங்க தான் பெரிய ஜட்ஜுன்னு சொல்லுங்க. வழக்கை அவர் தீர்ப்பார், நீதி வெளிப்பட போகிறது. இன்றைக்கே வெளிப்படல.